சேனலில் நம்ம இன்றைக்கி 2 கார் சேல்ஸுக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் லைனப்பில் மகேந்திராவிலேருந்து XUV 300 இருக்குது. நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான நியூஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த காரோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். நாம் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் மாருதி ஸ்விஃப்ட் வீடியோங்க. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு TN05BA 3389ங்க. இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய மாடல் 2015 மாடலுங்க. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு. காரோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஃபாக் லாம்பு, ஹெட்லைட் எல்லாமே நல்லா இருக்குங்க. காரோட இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. டயர் பர்சன்டேஜ் மட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஆஃப் கண்டிஷனும் பேக்கில் ஒரு 60% இருக்குங்க. சைடு மிரரில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. காரோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கிரே கலருங்க. டீசல் வேரியண்ட்டு, ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய இந்த கார் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு கிடைக்குங்க. இதில் பேக்கில் அப்போலோ டயரும் ஃப்ரண்ட்டில் பிரிஸ்டோன் டயரும் போட்டிருக்காங்க. ஸோ எடுக்கிறவங்களுக்கு மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணி நீங்கள் தற்சமயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டயர் மட்டும் தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இது மிடில் வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வரக்கூடிய மாடலுங்க இது. இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா 4 lakhs வரைக்கும் கிடைக்குங்க. ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நீங்கள் ஒரு 4 to 4.25 லட்சம் இந்த வண்டிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளுடைய வீடியோ பார்க்குற நம்ம உறவுகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை ஓகே பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துருங்க. நாம் போடுற ஒவ்வொரு கார்ஸோட அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். காரோட இன்டீரியர் பாருங்கள், நல்லாவே இருக்கும். காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 79,521 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. வண்டிக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கிடையாதுங்க. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான். ஸோ மைலேஜ் நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் வெளியிலேருந்து போட்டிருக்காங்க. ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க. பர்பிள் கலரில் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. வண்டி நல்லாயிருக்கும். ஏசி மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உள்ள இந்த வண்டி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. காரோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ரஸ்ட்டு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தாராளமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். பேக் சைடு ரோவையும் பாருங்கள், வண்டி நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. காரோட இன்ஜின் போர்ஷனை பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைங்க. நல்ல ஒரு கண்டிஷனில் தான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக பவர் ஜோன்லேருந்து நியூ பேட்டரி போட்டிருக்காங்க. இது 1.3 டீசல் இன்ஜினுங்க. லிட்டருக்கு 20லேருந்து 23 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய இந்த வண்டி நல்ல ஒரு ப்ரைஸு கிடைக்கும். வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டு, ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ இல்லைங்க. வண்டி நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இந்த வண்டி இருக்குது. வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சியில் பார்க்கணுங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ப்ரைஸுக்கு இந்த வண்டி நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம லைனப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் மாருதி பிராண்ட்லேருந்து வேகனாருங்க. VXI டாப் எண்ட் வேரியண்ட்டு. இதுவும் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தாங்க. TN06K3092ங்க. வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், சில்வர் மெட்டாலிக் கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இந்த வண்டி இருக்குங்க. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடலுங்க. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனரு. காரோட இன்சூரன்ஸ் இன்னும் 9 மாதம் உங்களுக்கு லைவில் இருக்குங்க. காரோட டயர் பர்சன்டேஜும் நல்லாயிருக்கும். காரோட ஃப்ரண்ட் லுக்லாம் பாருங்கள், ஹெட்லைட்லாம் நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்குது. டயர் பர்சன்டேஜும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு 60% மேலே இருக்குது. பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் தான் போட்டிருக்காங்க. காரோட சைட் போர்ஷன்லாம் பாருங்கள், நல்லாவே இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு வீல் ஆர்ச்சுக்கு மேலே ஸ்க்ராச்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி ரைட் சைடும் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பாலிஷ் போட்டு சரி பண்ணுற கண்டிஷனில் இருக்கும்.
இந்த சைடுமே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டாட் இருக்குது ரெண்டு ரெண்டு டோர்லையுமே. ஒரு சில இடங்களில் மட்டும் நீங்கள் ரஃபிங் போடுற மாதிரி இருக்குங்க. மற்றபடி வண்டியில் எதுவும் குறை இல்லைங்க. காரோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்டும் இல்லைங்க. வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது. காரோட பேக் சைட்லேருந்து ஃபுல் வியூ பாருங்கள். காரோட ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கண்டிஷனில் இருக்குங்க. ப்ராப்பராக டூல் கிட் எல்லாமே இருக்குது வண்டியில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளட் எஃபெக்ட் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ இல்லைங்க. வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. செக் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இது டாப் மாடல். உங்களுக்கு பேக்கில் ரியர் வைப்பர் வந்துடுங்க. வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. காரோட டாப்பில் பாருங்கள் உங்களுக்கு ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. சன்வைசர் எல்லாமே வந்துடுதுங்க. ஓவராலாக காரோட லுக்கை பார்த்துருப்பீங்க. ஸோ ரஃபிங் மட்டும் கொஞ்சம் நமக்கு போடுற வேலை இந்த வண்டியில் இருக்குங்க. காரோட ஆப்ஷன்ஸை பார்ப்போம். காரோட டோர் பீடு இதெல்லாம் பாருங்கள் நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு ரஸ்ட்டு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் கிடையாது. இது உங்களுக்கு 4மே பவர் விண்டோ வந்துடுங்க. மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. காரோட ரன்னிங் கிலோமீட்டர் 1,700,000 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. ஃப்ரண்ட்டு டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் நல்லாவே இருக்கும். கம்பெனியில் வரக்கூடிய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குங்க. ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. பியூர் பெட்ரோலு. காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் கலரில் சீட் கவர் போட்டிருக்காங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டுன்னு எல்லாமே இருக்குங்க. ஸோ எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டியில் மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லைங்க. எடுத்து நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். காரோட பேக் சைடு ரோவை பாருங்கள். இதில் டாப்பில் உங்களுக்கு டிவியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்குவாங்க. காரோட இன்ஜின் ரூமை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.0 பெட்ரோல் இன்ஜினுங்க. லிட்டருக்கு 18லேருந்து 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்குவாங்க. காரோட இன்ஜினை செக் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஆகலைங்க. ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குங்க. 2013க்கு மேலே உங்கள்கிட்ட வண்டி இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வண்டியை நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான கார்ஸையும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம வீடியோ எடுத்து போடலாம். நம்மளுடைய ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான யூஸ்டு கார்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை கமெண்ட்ஸ்லையோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவோம். வண்டி வாங்க வரதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு வந்து காரை செக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம வீடியோ போடும்போது வண்டி என்ன கண்டிஷனில் இருக்கோ அதுதான் நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் எப்போவுமே ஒரு வண்டியை வாங்க போகிறீங்கன்னா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்குவாங்க. இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிற விலை 2,80,000ங்க. ஃபைனலாக ஒரு 2,60,000 கொடுப்பாங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள். வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது. இது வரைக்கும் வீடியோ பார்த்த நம்ம உறவுகளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.